உச்சியில போட்ட முத்தி மாறி உள்ளம் வந்து இறக்கிட்டாரு போடுங்களே ஒரு போறவ போட்ட முத்தை இறக்கி வாரால் முத்து போட வித்தகாரி முத்து போட வித்தகாரி முனிநாக்கு குளவக்காரி காலில ஓட்ட முத்த காளி வந்து இறக்குதா பாருங்க வயிறதில ஓட்ட முத்த விடக்குத்தி இறக்குதாளா உச்சி முதல் உள்ள கால் வரைக்கும் போட்ட முத்த இறக்குதா இருக்க குடி மாறி அப்படியே உட்காருங்க அம்மாவுக்கு நிலையம் போடணும் உட்கார்ந்து கதை கேளுங்க கேட்டு பாருங்க ஆத்தாள் மாரியம்மாள் எங்க இருந்து வார பாருங்க ஆண்டவ பகவானே ஏட்ட வரத்துல நந்தீரி இந்த முத்த நான் பூராக மக்களுக்கு போய் சோதிக்கணும்னா முத்த வறுத்து கொடுக்கணும் வறுத்த முத்தை வாங்கிக் கொண்டு அடிபலகி மாரியர்கள் 8 பேருமாக எங்க வருகிறார் கைலாசம் தான் கடந்து காசி விசாலாட்சி வரலையாம் மாரியம்மாள் அங்கிருந்து பயணமாகி எங்கே வருகிறாள் காசி நல்ல தலங்கடந்து காஞ்சிபுரம் மேல காமாட்சி உருளையாம் காஞ்சி போறான் கடந்து காளியர்கள் ஏகி வரா நம்ம மாரியம்மாள் வந்த நின்ன இடம் சதுரகிரிமா நகரத்திலே சதுரகிரியில வந்து நிக்கா மாரித்தாய் எல்லா அம்மாலும் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு நம்ம எந்த ஊருக்கு போக எங்க போனோம் நம்ம மாரியம்மா சதுரகிரி மலையில கொஞ்ச நாளா இருந்திருக்கா சரிதான் இங்கே மாரியம்மன் சதுரகிரி மலையிலே கொலுவிருக்க என்ன நடக்கு பாத்தீங்களா அன்றைய ஒரு காலத்திலே ராமாயணம் நடக்கக்கூடிய காலத்திலே ராமர் லட்சுமணர் சீதா பிராட்டியை தேடுவதற்காக நடந்தே போறாங்க அனுமந்தனோடு அப்படி அனுமந்தன வானர படையோடு நடந்து மேற்கு தொடர்ச்சி மலையில போகும்போது நம்ம கரிவலம் வந்த நல்லவருக்கு மேக்க மலையில வந்து அவங்களுக்கு தாகம் எடுத்துட்டான் சரிதான் யாருக்கு ராமருக்கு லட்சுமணருக்கு அனுமாருக்கு அப்படி தாகம் எடுக்கும் போது தண்ணி ஒண்ணு இல்லையே அந்த காட்டுக்குள்ள சரிதான் மேற்கு தொடர்ச்சி மலையில தண்ணி வருத்தப்பட்டாங்கல்ல அந்த பாதையா அகஸ்திய மாமுனிவர் வந்திருக்காரு அகஸ்திய மாமுனிவர் வரபோது அகஸ்திய மாமுனிவர் பார்த்தாரா எங்க ராமர் லட்சுமி எங்க கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கீங்க அகஸ்திய மாமுனிவரே வாங்க ஐயா நாங்க சீதா பிராட்டியை தேடுவதற்காக தென்னிலங்கை போயிட்டு இருந்தோம் இந்த இடத்துல தாகம் எடுத்துருச்சு அகஸ்திய மாமுனிவர் கமண்டலத்துல ஒரு தண்ணியை வச்சிருப்பாராம் சரிதான் அந்த கமண்டலத்துல எப்பவுமே வைப்பு தண்ணி இருக்குமா இருக்கும் வைப்பு தண்ணினா எப்பவுமே தண்ணி இருக்குன்னு அர்த்தம் இருக்கும் அந்த வைப்பு தண்ணியை வைத்த கமண்டலத்துல இருக்கக்கூடிய போது ஐயா அகஸ்திய மாமுனிவர் கமண்டலத்திலே வைப்பு தண்ணியை எடுத்து கொடுக்க சரிதான் அந்த வைப்பு தண்ணியானது அந்த மலங்காட்டில இருந்து ஆறாக உருவாகியது கமண்டலத்திலே இருந்து வைப்பு தண்ணி ஆறாக மாறுவதற்கு பேர் தான் வைப்பாறு என்று பெயர் கொடுத்தார் அந்த வைப்பாறு கரிவலத்துல இருந்து தான் கடந்து அந்த ஆறு எங்க வருது கரிவலம் வந்த நல்லூர் அந்த நல்ல பாதையாக தண்ணீரிலிருந்து உருவான
ஆறுக்கு பேரு வைப்பாறு என்று பேர் கொடுத்து சரிதான் அந்த ஆறு அங்கிருந்து பயணமாகி உருண்டு ஓடி வெள்ளமா வந்துட்டு இருக்கு. மாரியம்மா எங்க இருக்கான்னு கதை படிச்சோம். எங்க இருக்கா? சாத்தூர்ல இருக்கா படிச்சோம். வாயில மண்ணலி போடு. சதுரகிரியில இருக்கான்னு படிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னும் அம்மா அந்த ஊருக்கு வரல. சதுரகிரி மலையில மாரியம்மா காத்திருக்கா. இங்க வைப்பாறு உருவாயிருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் தாகந்திருக்க அர்ஜுனாகப்பட்டவன் உருவாக்கிய சொனைக்கு பேரு அர்ஜுனன் ஆறாகுச்சு. அந்த அர்ஜுனாறு தான் உருவான இடம் சதுரகிரி மாமலையில். அந்த இடத்துல யார் தெரியுமா இருந்தாங்க? அதாவது சிவயோக ஞான சித்தர்னு ஒரு சித்தர் இருந்தாராம். தம்பி சித்தருக்கு என்ன வேலை? என்ன வேலை? தவம் தான் இருப்பாங்க. நல்ல தவம் இருந்து சிவபெருமானுடைய அருள்மலையை வாங்கன்னு தவம் இருப்பாங்களாம். ஆனா அந்த சிவயோக ஞான சித்தர் என்ன தவம் இருந்தாராம்? சிவ நோக்கி தவம் இருக்கல. சரி, அவர் பேருவனா சிவயோக ஞான சித்தர் இருக்கலாம். அவர் தவம் இருந்தது ஆதிபராசக்தி அம்மன் மேல தவம் இருந்தாராம். அப்படியா? தாயே தயாபரி பராசக்தி, நான் இந்த சிவயோக ஞான சித்தன் ஜீவ சமாதி ஆகும்போது என்னுடைய ஜீவ சமாதிக்கு மேல பராசக்தி நீயே வந்து எனக்கு அருள்மலை கொடுக்கணும் வரம் கொடுத்திருக்காங்க. உலக மக்கள் நன்மைக்காக சரி நான் சிவயோக ஞான சித்தர் எங்க ஜீவ சமாதி ஆகணுமோ அங்க வந்து நீ எனக்கு வரம் கொடுக்கணும் கேட்டிருக்காருல. பராசக்தி வானத்துல இருந்து காட்சி கொடுத்து வாக்கு கொடுத்திருக்கா. எப்படி? ஏ சிவயோக ஞான சித்தா, நீ கவலைப்பட வேண்டாம். என்ன? நீ ஜீவ சமாதி ஆகக்கூடிய இடம் எங்க தெரியுமா? எங்கம்மா? எங்க இரண்டு கங்கைகளும் ஒன்றாக சங்கமிக்கிறதோ, எங்க இரண்டு நதிகளும் ஒன்றாக கூடுகிறதோ அந்த இடத்தை தேடி நீ சென்று அடைவாய். அங்கே யோக நிஷ்டையில உட்கார்ந்து இருக்கும் போது உன்னை சுத்தி கரையாம் புத்தா வந்து சமாதியா இருந்தது ஜீவ சமாதி. அதாவது சித்தர் ஜீவ சமாதினா உயிரோட இருக்கும் போதே இறந்துருவாங்க. அப்பேற்பட்ட சிவயோக ஞான சித்தர் தேடி வராரு எங்க ரெண்டு ஆறும் சேருதுன்ட்டு. அவர் சதுரகிரி தான் கிடந்து அந்த ஆத்தங்கரை ஓரமாக நடந்து வருகிறார். இங்க கரிவலத்துக்கு மேற்கே வரக்கூடிய வைப்பாரும் இந்த அர்ஜுனாரும் ஒன்றாக சங்கமமாகக்கூடிய இடம் தான் இந்த இடத்தை கண்டார். ஏ தம்பி, கங்கை என்றால் ஆறுன்னு அர்த்தம். ஆறுக்கு இன்னொரு பேரு நதின்னு சொல்லுவாங்க. இரண்டு கங்கைகளும் சரி, அதாவது அர்ஜுனன் ஆறும் வைப்பாரும் இரண்டு கங்கைகளும் ஒன்றாக கூடும் இடம் தான் இரு கங்கை குடி. சரி, அம்மா வாக்கு கொடுத்த மாதிரி இரண்டு கங்கைகளும் சங்கமாகத்தை பார்த்தார் சிவயோக ஞான சித்தர். தவ கோலத்தில் அமர்ந்து ஜீவ சமாதி அடைந்தார். சரிதா, காலங்களாச்சு, நாட்கள் உருண்டு போனது, வருடங்கள் கழிந்து போனது. தாயான மாறி பார்த்தார். பராசக்தி கொடுத்த வாக்க நாம தான் காப்பாற்றணும்னு அந்த சிவயோக ஞான சித்தன் ஜீவ சமாதிக்கு மேல நாம போயிருந்து மக்களுக்கு வரம் கொடுக்கணும்னு ஆத்தா சதுரகிரி மேல மலங்காட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. மாறி மக்களை தேடி போற பாருங்க. வீரப்பல்லா விரிதடையா விரித்த நல்ல தலைமுடியா போடுங்க ஒரு கோலவே சதுரகிரி சிவயோக ஞான சித்தர் ஜீவ சமாதியாக ஆதிபராசக்தி மாரியம்மை சதுரகிரிலிருந்து வர வேண்டும் என்று வருண பகவான் மலை பெரும் மலையா பெய்துப்பா. ஏ தம்பி, என்ன ஆத்துல வெள்ளம் போது கண்டிப்பா எந்த ஆத்துல சதுரகிரி உருவான அர்ஜுனன் ஆத்துல மாறி பார்த்தா சரி நம்ம சதுரகிரி மலையில இருக்கக்கூடாது. இந்த மலங்காட்டுக்கு மக்கள் வர மாட்டாங்க. நம்ம மக்களை தேடி போன கோடான கோடீசனம் காத்திருக்கு. அவனை கொடுத்த வாக்க காப்பாத்தணும். சரிதான் என்று ஆதிபராசக்தி மாரியம்மை சதுரகிரி மலையில அர்ஜுனநாத்துல வெள்ளம் உருவாக வெள்ளத்துல எப்படி வர பாருங்க. எப்படி வாரா? பாலாத்து தண்ணியில அவ பச்சை பொண்ண வாரால போடுங்க ஒரு குலவை மாறி வந்து வர போறா. அவ ஈராத்த தண்ணியில இருந்து வரம் கொடுக்க வாரா. சித்தாத்த தண்ணியில சின்ன பொண்ண வாரால அவ கண்ணி பொண்ண வாரால போடுங்க ஒரு குலவை மாறி அம்மா வைப்பாத்த தண்ணியில வயசு பொண்ண வாரால அவ சதுரகிரி வெள்ளத்துல எப்படி வாரா? வெள்ளம் வருவதையா வருவதையா ஆரியமா வாராரு ஒரு பலவை
சதுரகிரி ஆத்துல அர்ஜுனா ஆத்துல வெள்ளம் கட்டும் வெள்ளம் வருது. மாரியம்மா சதுரகிரி ஆத்துல இருக்க முடியல. ஆத்துக்குள்ள இறங்குனா நம்ம வந்து ஆத்துக்குள்ள இறங்கி இந்த ஆறு எங்க சேருதோ அங்க போய் நிலைய வாங்கணும். சதுரகிரி ஆத்துல வெள்ளம் பாருங்க. பாலாத்து தண்ணியில பச்சை பொண்ண வார, சித்தாத்து தண்ணியில சின்ன பொண்ண இறங்கி வார, வைப்பாத்து தண்ணியில வயசு பொண்ண வார, ஆயிரம் கண்ணுடைய மாறி சதுரகிரி தான் சந்தி மாறி மாறாலே ஒரு வாரம் பச்சை பிள்ளைய மறந்து வார. நாம இரண்டு நதியும் கூடக்கூடிய இடத்துக்கு போன முன்னே சாத்தூர் தான் கிடந்து அக்கலப்பட்டி வழியாக கொல்லப்பட்டி தான் கிடந்து அங்க அம்மா எங்க வருகிறாள்? பழந்தோப்ப பார்த்தா மாறி. சரி, இந்த பழந்தோப்புக்கெல்லாம் நம்ம வந்த ஆறு இன்னொரு ஆறும் சேருது. மாறி வந்த ஆறு அர்ஜுனன் ஆறு. சதுரகிரி மலையிலிருந்து வந்த அர்ஜுனா தண்ணியில மிதந்து வந்துகிட்டு இருக்கா. இந்த பழந்தோப்புக்கு தெம்பக்கம் பார்க்க வைப்பாறு போகுது. அப்ப ரெண்டு ஆறு இந்த இடத்துல தான் சந்திக்குது. நம்ம இந்த இடத்துல நிலைய வாங்கின மாரியம்மா சிலையானது பூமிக்குள்ளே புதைந்தது. ஆத்தா மாறி ஈராத்து மத்தியிலே இரண்டு ஆத்துக்கு நடுவுல பூமிக்குள்ள புதஞ்சிருக்க சேரு சகதிக்குள்ள காலங்கள் கடந்தது. சுமார் 500 வருடங்களுக்கு முன்பாக என்னாச்சு வாத்தியில இருக்க கூடி கண்ணீர் பெண்கள் கண்ணீர் சமாதிக்கு மேலே மாரியம்மன் சிலை புதந்து கிடக்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் எல்லாம் மாட்டுச்சாணம் பறக்க போறாங்க. அந்த காலத்துல அந்த ஆத்துக்கு மத்தியில நம்ம உட்கார்ந்து கதை கேட்கோமே. சரி, இந்த இடத்துல பசு மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டு இருந்துச்சான். என்ன மாட்டு போடக்கூடிய சாணம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சாணத்தை எடுக்கிறதுக்கு கன்னி பெண்கள் வருவாங்க.
மாறி வந்து இருந்த இடம் பூமிக்குள்ள இருந்த தெரிவிக்க வேணும்னு கன்னி பெண்கள் சாணி பெட்டி பிறக்க வராங்க. மதிப்பிற்குரிய பரிபூர்ணத்தம்மாளும் சாணி பெட்டி பிறக்க வந்திருக்காங்க. அந்த 5 கன்னி பெண்கள் 5 பெட்டி சாணி பிறக்க வந்த போது எத்தனை சாணி பெட்டி பிறக்கியாச்சு? 4 நல்ல சாணி பெட்டி வந்தார்களா? 4 பெட்டி பிறக்கியாச்சு. 5வது பெட்டி சாணி அள்ளி வச்சிருக்கு. யாரு? பரிபூர்ணத்தம்மா சாணி பெட்டி அள்ளி வச்சிருக்காங்கப்பா. எனக்கு கதை கேட்கவும் பாத்தீங்களா? அந்த இடத்துல பரிபூர்ணத்தம்மா சாணி பெட்டியை தூக்கி பார்க்காங்க. அசைக்க முடியல. யாரு அசைக்க முடியல? அந்த பெட்டிக்கு கீழதான் மாரியம்மன் ஜலம் புதஞ்சு கிடக்கு. வந்த செய்தியை மக்களுக்கு தெரிவிக்கணும். அப்போ ஒரு சித்து விளையாட்டு தான் பண்ணணும்னு பரிபூர்ணத்தம்மா சாணி பெட்டி அசைக்க முடியாம போச்சு. சாணி பெட்டி அசைக்கலையே. தோழி பெண்களே வாங்கடி, என் பெட்டியை தூக்குங்கடி. என் பெட்டி சின்ன பெட்டி தாண்டி வந்து தூக்கலாடி. எடி சாணி பெட்டி வாங்கடி, எல்லாம் சேர்ந்து தூக்குவோமே. எல்லாம் தூக்குவோமா? தோழி பெண்ணே சாணி பெட்டி தூக்குவோமே. சாணி பெட்டி 5 பேரும் சேர்ந்து தூக்குதாங்க. பெட்டியை அசைக்க முடியல. மாரித்தாய் நான் இருக்கேங்கிற செய்திய மக்களுக்கு உணர்த்தணும்னு அவ விளையாடுதா. ஏ தம்பி, அந்த பெட்டிக்கு கிளத்த மாரித்தாய் புதஞ்சு கிடக்கா. நம்ம பூமிக்குள்ள இருக்குது, மக்களுக்கு தெரியாது. சாணி பெட்டியை தூக்கி பார்க்க பரிபூர்ணத்தம்மா சாணி பெட்டியை அசைக்க முடியலையே. ஆத்தா பரிபூர்ணத்தம்மா எல்லாரும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து தூக்குறாங்க. பெட்டி அசைக்கல. ஊர்ல பெரியவங்க எல்லாம் கூட்டுவாங்க. நாங்க ஏதோ அதிசயம் இருக்கு. சுத்து வட்டார எல்லா பெரியவர்களும் ஓடி வந்து பாக்குறாங்க. இந்த 2 ஆத்துக்கும் மத்தியில வந்து எப்படி பெட்டியை தூக்கான்னு வராங்க. பாறை கையில எடுத்து பெரியவர்கள் வருவார்களா? மண்ணை வெட்டி மாறி பார்க்க மற்றொருவர் வாங்கி வெட்ட மாரியோட திருச்சிலை தான். மாரியோட சிலையதுதான் புரண்டிருக்கு. அசைக்க முடியலடி, என்னடி காரணம்? ஊரார்கள் ஒன்று கூடி கடப்பார வச்சு தோண்டி பார்க்காங்க. மண்ணை வெட்டி அசைச்சு பார்க்காங்க. பெட்டி அசைக்க முடியல. சாதாரண இடமா இருந்தா தூக்கி இருக்கலாமே. மாறி வந்து அமர்ந்த இடம் அல்லவா? பெட்டி அசைக்க முடியல. ஏதோ அதிசயம் இருக்கு. அந்த பார்த்தா மாறி சரிதான், இதுதான் நமக்கு சமயம்னு. அதே பரிபூர்ணத்தம்மா மேலேயே அருளாடி வார. அருளாடி வார எப்படி வார? மாரியம்மா மாரியம்மா வந்தவடா, வந்தவடா வந்தவடா போடுங்க ஒரு வந்தவட மாரியம்மா
இருக்கங்குடி மாரியம்மா போடுங்கள ஒரு வள மாறி குட்டா மாறி வந்தவரா இருக்கங்குடி வந்தவரா போடுங்கள போடுங்கள ஒரு வளவ இங்க ஒரு வளவ சாதாரண பெண்ணும் இல்ல கண்ணி பெண்ண வந்தவரா பெண்ண வந்தவரா பச்சை புள்ள மாறி வந்திருக்கேன் இந்த வட்டமா ஒரு வட்டம் சுத்தி ஒரு வட்டம் போடுங்க. சரிதான். ராணி பெட்டியை அசைக்காம இருக்க காரணம் நான் மாறி வந்திருக்கேன். சில ரூபத்தை வட்டம் போட்டு தோண்டி எடுங்கடா. நான் சாதாரணமா கிடையாது, பேய் கிடையாது, பிசாசு கிடையாது. சதுரகிரி மலையிலிருந்து சாணி பெட்டி வந்தா சில ரூபத்தை வெளியெடுத்தீங்கன்னா சரிதான். என்ன தேடி வந்தவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்டா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆத்தா மாறிய தேடி வந்த மக்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. அந்த அம்மாள் மேலே அருளாடி வர சரிதான். ஊரார்கள் அம்மாள் இறங்கி உடனே அம்பாள் மலை ஏறி போகிறாள் பாருங்க. சரி, அருள் மறைய அம்மாள் வாக்குப்படி அந்த சாணிப்படை சுத்தி அழகாக வட்டம் போட்டு கடப்பாறை குத்தி ஓங்கி ஒரு குத்து குத்துறாங்க. என்ன ஆச்சு பாத்தியா? என்ன ஆச்சு? கடப்பாறை கொண்டல்லவோ வாங்கி ஒரு குத்து பட்டு ஆரியோட புஷ்பத்தில ரத்தம் அது வருகுதையா. பாடுங்கம்மா ஒரு காலவ கடப்பாறை குத்தும் போது பூமிக்குள்ள பசுவத்துல ஒரு வெட்டுப்பட்டு சிலையில ரத்தமா வந்திருக்கு. கல்லு சிலை நினைச்ச கல்லுயா, தெய்வம் நினைச்ச தெய்வம். மாரியம்மா சிலைய பூமிக்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க, ரத்தம் வந்திருக்கு பாத்தியா? அப்பதான் மாறி சொன்னாலா, அடே இந்த ரத்தத்தை நுப்பாடு என்ன பாலம் போடுங்கப்பா, என்ன பாலம் போடு. சரிதான். பூமாரி மலைபொழிய ரத்தம் அது பீரிட்டு வந்து நிறுத்தப்பட்டது. மாரியோட சிலையை வெளியெடுத்தாச்சு. சரிதான். மாரியம்மா நடுவு காட்டுக்குள்ள தீவுக்குள்ள ஒத்தையில உட்கார்ந்து அன்னைக்கு என்னாச்சு பாத்தியா? இரண்டு ஆத்திரையும் வெள்ளம் கடும் வெள்ளமா போது பாருங்க. ஒத்தையில வச்சுட்டு போயிட்டு மக்கா என்ன ஊர்ல கொண்டு வைங்கடா. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடிய ஊருக்குள்ள அம்மாளுக்கு சின்ன மாதிரி நிலையம் இருக்கு பாத்தீங்களா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல. அங்க கொண்டு அம்பால வச்சிருக்காங்க. அங்க அம்மா ஊருக்குள்ள இருக்கும்போது சொன்னால ராத்திரி பெரியவர் கனவுல போய் இப்படி எனக்கு சேவல் சத்தம் கேட்கக்கூடாது, எனக்கு சொலவு படைக்க சத்தம் கேட்கக்கூடாது, எனக்கு எந்த இடம் ஆகாது, நான் வந்தது எனக்கு சின்ன மாறின ஒரு நிலையம் போடுங்க. நான் இங்க வந்தது சாட்சியாக என்ன மறுபடியும் அந்த ஆத்த தீவிர கொண்டு வைங்க. இரண்டு ஆத்துக்கும் மத்தியில இருந்ததுனாலே எனக்கு ஈராத்து காரி என்று பெயர் கொடுங்க. ஈராத்து காரின்னு பெயர் கொடுத்து இரண்டு கங்கைகளும் கூடக்கூடிய இடத்துக்கு பேரு இரு கங்கை குடி என்று பெயர் கொடுங்க. அதுதான் காலப்போக்கில இரு கங்கை குடி இருக்கங்குடியா மாறிச்சு. அது எனக்கு இருக்கங்குடி இருந்ததுனால இருக்கங்குடி மாறி என்று மாறி என்று நய வாங்கி காரின்னு ஆத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கா. ஆத்தாளுக்கு பூசை பண்ணதுக்கு அழகாகவே ராமூர்த்திய பூசாரி வம்சத்தார் வந்து பூசை பண்ண. அப்ப
அம்மா ரத்த பலி கேட்டாலே அந்த பெண்குடியாக பட்டத்துடைய வலது கால் தொட்டையை கிழிச்சு ரத்த பூசை பண்ணிருக்காங்க. அந்த பலிகளை ஏற்றுக்கொண்டு தாயான மாரிக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையுமாக சிவநாள் அம்சத்து போல 6 கால பூசை உண்டு. அம்மா எந்த அம்மாலம்மா நம்ம அம்மா கிடையாது. எல்லா அம்மாலும் வடக்கு திசையை பார்த்தா இருப்பா. நம்ம மாதிரி பூமிக்குள்ள புதஞ்ச திசை கிழக்கு திசை அல்லவா. அவ கிழக்கு முக வாசக்காரி குடி மாறி அம்மா ஒரு வடக்கு வாசல் வாங்குதாரே வாங்கிக் கொண்டு எனக்கு 2 கங்கைக்கும் மத்தியில் நான் குடியிருந்தனால என் பேர் இன்னிலிருந்து இருக்கங்குடி மாறி 2 ஆத்துக்கும் நான் சொந்தக்காரிங்க என் பேர் ஆத்துக்காரி நாமத்தை வாங்கி அம்மா வடக்குவா சொல்லியோடு எப்படாரி அம்மாளோடு ஆந்தாரி வெளுகந்த அம்மா பேச்சு அம்மாளோடு வாங்கியிருக்கா பாருங்க. பூசை பண்ணக்கூடிய பூசாரி அந்த ஊர்ல இருந்து ஆத்த தாண்டி நம்ம கோயிலுக்கு வந்திருக்காரு. ஏ தம்பி ஆத்துல இப்ப டேம் கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல அணை கிடையாது. அம்மா வார இருக்கக்கூடிய இடத்துல வந்து சுத்தி ஆத்த சுத்தி பெரு வெள்ளம் பேவலமா கார்த்திகை மாசம் போகுது. அப்போ பூசாரி அங்க இருந்து வாராரு இருக்கும்படி ஊரை தாண்டி. சரி இப்படி 2 ஆத்திரையும் வெள்ளம் போத நான் மாறிக்கு எப்படி பூசை செய்ய எப்படி பூசாரி என்ன பண்ண தெரியுமா? கயிறதை தான் கட்டி கொண்டு அவர் பூசாரி வருவாரா. அவர் பூசை செய்ய வந்த போதே ஆத்து வெள்ளம் மூழ்கடிக்க மூழ்கடிக்க அரித்தாயோ முங்குதாரே வெள்ளம் கடு வெள்ளம் போது பூசை செய்யக்கூடிய பூசாரி ஊரில் இருந்து ஆத்த தாண்டி வராரு. கயிறை கட்டி வராரு. சரிதான் மாரியம்மன் கோயிலும் முங்கி போச்சு. அப்பவும் பூசாரி நினைப்பாரா மாரியாத்தாளுக்கு படையல் வைக்காம நம்ம சாப்பிடக்கூடாது. கோயில வெள்ளத்துல முங்கி போச்சு. சரிதான் கோயிலுக்கு மேல உட்கார்ந்து பூசை பண்றாரு. ஐயா பண்ணிருக்காரு. அம்மா உள்ள முங்கி இருக்க ஆத்துக்குள்ள தண்ணிக்குள்ள போயிட்டு வெள்ளத்துல இவரு மேல உட்கார்ந்து பூசை பண்ணி 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க பூசாரி பெயர்ப்பாரு ஆத்தோட ஆத்தா பெயர்ப்பாரு மாறி விடுவாளா பூசாரி அனுப்புவாரா ஆத்துக்குள்ள அவளுக்குன்னு பணிவிட செய்யக்கூடிய பூசாரி அனுப்புவாரா தாயான மாறி பார்த்தா அங்க இருந்து வடக்க ஒரு ஊர்ல இருந்து ஆத்து வெள்ளத்துல என்ன தெரியுமா ஒரு கசலி வாழைக்குலை ஆத்து வெள்ளத்துல மிதந்து வந்திருக்கு. அந்த கசலி பழம் வாழைக்குலை எடுத்து பூசாரியாகப்பட்ட 2 பழத்தை பிச்சு எடுத்து அப்படி அம்மா நினைச்சு கும்பிட்டாராம். சரிதான் என்னால உனக்கு பூசை பண்ண வெள்ளத்துல ஏன் உயிரிப்பு ஆத்துல போயிருமோன்னு பயமா இருக்கு. இந்த கசலி கொலை 2 பழத்தை எடுத்து உனக்கு வச்சு கும்பிடுதாயே உன்னை கும்பிட்டு என் பசி தீர்த்தது 3ஆவது நாள் சாப்பிட்டாராங்க. ஆத்து வெள்ளம் வடிஞ்சது. பூசாரி ஊருக்கு வந்தார்கள். மக்கள் எல்லாம் மாரியுடைய மகிமை தெரிஞ்சாங்க. அன்று முதல் மாரியம் என்ன பண்ணால நாம இருக்கக்கூடிய செய்தி இந்த உலக மக்களுக்கு தெரிவிக்கணும்னு முத்தலந்தே நாடு வீசுவாளா முத்தலந்தே நாடு வீசுவாளா கதிர முத்தலந்தே உலகம் எல்லாம் வீசுவாளா கதிர முத்தலந்தே உலகம் எல்லாம் வீசுவாளா எல்லா முத்தையும் உலக மக்களுக்கு வீசுதா. பக்கத்து ஊர் மக்கள் இந்த மாரியம்மன் புதுசா வந்திருக்கலாமே தேடி வாராங்க பாக்குறதுக்கு. திருநீரை பூசினா தீராத நோயும் தீர்ந்துருது. தம்பி முத்து போட்டவங்களுக்கு ஆமலுக்கு முத்து கப்பி முத்து வாங்கினா முத்து நோய் அம்மை நோய் குறைஞ்சிருது. வீரியம் குறைஞ்சிருது. அம்மா வாசல்ல மாவுல கிடைத்தா சக்தி கிடைக்குது. அம்மனுடைய மகிமை பெருகியது. மாரியம்மை மங்களகரமாய் இருக்கங்குடியில் வந்த மறந்தா முதல் பங்குனி மாசம் மலப்பாரி போட்டு திருவிழா கொடுக்கிறார்கள். கடைசி வெள்ளிக்கு தை மாத கடைசி வெள்ளிக்கு ஆடி மாச கடைசி வெள்ளிக்கு மாறி என்ன வாக்கு கொடுத்தா என்ன தேடி வந்த மக்களுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க தான் என்ன தேடி வாரீங்க. ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் நான் என் புள்ளையில தேடி ஆத்துக்குள்ள இறங்கி வாரேன் இருக்கா. அதான் ஆடி கடைசி வெள்ளிக்கு மட்டும் அம்மா நம்மளை பார்க்க ஆத்துக்குள்ள இறங்கி வாரா. சரி ஆத்தா எப்படி வாரா சபை நல்ல வாகனத்தில் வாரா மாரியம்மா அவ இருக்கங்குடி மாறி ரிஷபக்காரி மாறிக்குத்தான் போறேங்கம்மா கொலவை
கடைசி வெள்ளிக்கு வந்தேடுவா மாறி இருக்க கொடி காரி ஆத்துக்குள்ள இறங்கி வர போறேன் அம்மா குலவை ஊருக்குள்ள ஒரு நாடு தங்கி வர மாறி நம்ம இருக்க கொடி காரி இந்த ஊரு மாறிக்குத்தான் போறேன் அம்மா குலவை வாகனத்துல மத்த அம்மனுக்கு சிங்க வாகனம் ஆமையா இருக்கக்கூடிய மாதிரி சிவன் அம்முசத்துல அழகாகவே வலது காலை மடித்து சரிதான் இடது காலை தொங்க விட்டு ரிஷப வாகனத்திலே அம்மா ஆத்துக்குள்ள இறங்கி மக்களுக்கு அள்ளி அள்ளி வரம் கொடுக்கிறார் சரி ஆடி மாச கடைசி வெள்ளிக்கு அம்மாள் மக்களுக்கு வரம் கொடுத்து சரி ஊருக்குள்ள ஒரு நாள் வந்து இருந்த நாளை அங்கே ஒரு நாள் தங்கி கொண்டு மறுநாள் அம்மாள் ரிஷப வாகனத்தில் வலம் வந்து மக்களுக்கு நல்ல வரம் கொடுத்து கல்யாண வாசலாக ஆடி மாச கடைசி மாச கடைசி வெள்ளிக்கும் பிரம்ம உற்சவ விழாவாக வெள்ளுப்பாட்டோடு உண்மை பாட்டோடு மேலதாள வாத்தியத்தோடு தாயான மாரியம்மாள் இருக்கங்குடி வந்த மக்களை இன்னல்கள் தீர்த்து நல்லவரம் கொடுத்து மக்களை காத்து ரட்சிக்க சிந்தாமே செதராமே வனவல தேந்தாயே முளப்பாய் தாயே சிந்தாது தண்ணிக்குள்ள போய் மாதாயே கும்மியடி
ஆனந்த கோலவ போறப்பமா வருகிற மாரியம்மாளுக்கு போடுங்க மாளிகை காலத்தையும் நேரத்தையும் கருதி எங்களுக்கு இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்த சரி கோவில் நிர்வாக அலுவலர்களுக்கும் மற்றும் அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் நாங்கள் பாடிய திருநெல்வேலி முத்துமாரி வெள்ளிசைக்குழுவிற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு எங்களுடைய விசிட்டிங் கார்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம் இல்லைன்னா யூடியூப்ல நெல்லை முத்துமாரி வெள்ளிசை நம்பர் எடுத்துக்கிடலாம் சரி எங்களுக்கு உங்கள் ஊருக்கு வெள்ளிசை பாட வேண்டுமெனில் மாறி பேரை சொல்லி அணுகவும் சரி நாங்கள் கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் இரவு வேளையில் மட்டும்தான் வில்லுப்பாட்டுக்கு வருவேன் என்று சரி மங்களம் வாழியவே வாழியவே பாடுதற்கு கலை மகளே அருள்பொறி வயருள் போரிமா நல்ல மலபொழிய ஒரு செழிக்க உள்ள மலபொழிய இந்த மக்கள் வாழ்க அம்மன் புகழ் வாழ்க கருப்பன் புகழ் வாழ்க இந்த மக்கள் எல்லாம் என்ன குறையோடு இன்னைக்கு வந்திருக்கிறோம் வீட்டுக்கு போறதுல மாறியர்களால குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவான்னு வேண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய மாறிய தொழுவோருக்கு இன்னல்கள் எல்லாம் தீர்ந்து விடுமே வாய்ப்பளித்த அனைத்து நாள் உள்ளவங்களுக்கு நன்றிகள் வணக்கத்தோடு மீண்டும் வாய்ப்பு இருந்தால் தை மாத கடைசி வேளைக்கு சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடம் வந்து பிரைப்படுவது நெல்லை முத்துமாரி வெள்ளிசை குழு நன்றி வணக்கம் அவர் முடிக்க சொல்றாரு